அரபு நாட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளுக்கு மேற்கத்திய நாடுகளில் தனி காரணமாக இருக்குமா? பொதுவாக கேள்வி. அதாவது மூணாவது கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, இன்றைக்கு அதிகமான அரபு நாடுகள்ல இந்த மக்களுடைய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கு மேற்கத்திய நாடுகளுடைய சதி காரணமா இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. நிச்சயமா இருக்காது. சதியின் காரணமாக நடக்கிற காரியங்களாக இருந்தால் அது இந்த மாதிரி மக்கள் எழுச்சிக்கெல்லாம் சதி மூலமா மக்கள் எழுச்சி உண்டாக்க முடியாது. அப்ப இன்னும் சொல்ல போனா இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த அரபு நாடுகள்ல சில நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற புரட்சி எல்லாம் மேற்கத்திய நாடுகளுக்கு மறுநடி கொடுக்கிற விதமாகத்தான் இருக்கிறது. ஒரு சில மன்னர்களை கைக்குள்ள வைத்துக் கொண்டு அரபு நாடுகளை ஏமாற்றி வந்த இந்த மாதிரி துரோக ஆட்சியாளர்களுக்கு எதிராகத்தான் என்ன செய்யறாங்க, மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி பொம்மை அரசாங்கம்லாம் இன்னும் இருக்காது. பேருக்கு சில ஆட்கள் அதிபராக வைத்துக் கொண்டு அமெரிக்காவும் பிரிட்டனும் எண்ணெய் வளத்தை கொள்ளடிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரி தன்மையெல்லாம் இனிமே இருக்காது என்கிற வகையில் தான் இப்ப மக்களுடைய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏற்பட்ட பிறகு என்னவாங்க, மக்களுடைய விருப்பத்தின்படியான ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது மக்கள் விரும்பாத அமெரிக்காவுக்கு அடிமையாக இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி ஒரு ஜனநாயகம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி உலகத்துக்கு சட்டாம்புலத்தனம் பண்ண புரண்டு அமெரிக்கா மாதிரி நாடுகள் அதுல தலையிடவும் இயலாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான மன்னராட்சிகள்லாம் ஒழிக்கப்பட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கங்கள் எங்கெல்லாம் அமைகிறதோ அங்கெல்லாம் அமெரிக்காவுக்கும் இந்த மாதிரியான வல்லரசுகளுக்கும் மரண அடியா தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு சாதகமும் கிடையாது. உதாரணம் எகிப்துல ஹொஸ்னி முபாரக் இருப்பதுதான் அவங்களுக்கு வசதி, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வசதி. அவங்க இஸ்ரேலுடைய கைக்கூலியாத்தான் அவர் செயல்பட்டார். அப்படியே மொத்தமாக நினைஞ்சாரு, முஸ்லிம்களுடைய நலனை அவர் கருத்துல கொள்ளவே இல்லை. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் தூக்கி எறியப்பட்டது யாருக்கு இழப்பு? அமெரிக்காவுக்கு தான் இழப்பு. தங்களுக்கு இழப்பான ஒரு காரியத்தை அமெரிக்கா செய்யுமா? செய்யவே செய்யாது. அதனால மேற்கத்திய நாடுகள் தான் இல்ல, அங்க நடந்த என்னன்னு கேட்டா மக்களுக்கு பேச்சுரிமை கிடையாது. அது மக்கள் என்னைக்கு ஜீர்ணிக்க தயாரா இல்ல. அடைக்க வச்சிருந்தாங்க. ஒரு 10 பேர் அடங்கி இருக்கு, 10 பேரா இருக்கும்போது புழுங்கிக்கிட்டு இருப்பாங்க. 100 பேரா இருக்கும்போது லேசா முணுமுணுப்பாங்க. 1000 பேரா வரும்போது லேசா வாய திறப்பாங்க. லட்சக்கணக்கான பேர் அதிர்ச்சி அடையும் பொழுது அவங்க புரட்சியில் இறங்குவாங்க, ஒட்டுமொத்தமா திரண்டுருவாங்க. அப்ப அந்த மாதிரியான வேலை இல்லா திண்டாட்டம், அது மாதிரி பொருளாதார நெருக்கடி, வறுமை, அது மாதிரி ஒரு சுதந்திரமற்ற உலகம் எல்லாம் சுதந்திரமா இருக்காங்க, நம்மளை மட்டும் பேசக்கூட முடிய மாட்டேங்குது என்பது, அதே மாதிரி இந்த மன்னர்களுடைய சொகுசான தாம்பிகமான ஆடம்பரமான வாழ்க்கை, இதை கண்டு வெறுத்து கொதிச்சு போய்தான் இது திரண்டிருக்கிறார்களே தவிர இது சதித்திட்டம் போட்டுலாம் மக்கள் என்ன செய்ய முடியாது, திரட்டலாம் முடியாது. சதித்திட்டம் போட்டு சில தலைவர்களை விலைக்கு வாங்கலாம், தூண்டி விடலாமே தவிர இந்த புரட்சிகள்லாம் யாரும் தலைவரே இல்லை. அது முக்கியமா கவனிக்க வேண்டியது. எவனையாவது விலை கொடுத்து வாங்கி அவன் மூலமா இந்த புரட்சி நடந்தா கூட நம்ம சொல்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லை. யாரும் அந்த புரட்சிகளுக்கு எய்த்து நடந்ததுக்கோ துனிசியாவில் நடந்ததுக்கோ இப்ப அல்ஜீரியாவில், ஓமன்ல, இன்னும் பல நாடுகளில் நடந்து கொண்டிருப்பதற்கோ எந்த ஒரு எதிர்கட்சியோ ஒரு தலைவர்களோ காரணம் கிடையாது. மக்கள் புரட்சி செய்யும் பொழுது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதானே தவிர இது இயற்கையாக நடந்த ஒரு மாற்றமாக தான் தெரிகிறது. சதியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. அந்த சதிகாரர்களுக்கு எதிராகத்தான் இதனுடைய ரிசல்ட் இருக்கும். ஆனா இஸ்லாம் இருக்காது. அதாவது புரட்சி செஞ்சவங்க மக்கள்கிட்ட இஸ்லாம் கிடையாது, ஆட்சி செஞ்சவர்கிட்ட இஸ்லாம் கிடையாது. இவங்க ஒரு புதிய ஆட்சி உண்டாக்கினாலும் இஸ்லாத்தை நிலைநாட்டுவார்கள் சொன்னால் ஏமாந்து போக வேண்டியது. இஸ்லாத்துக்காக இந்த புரட்சி எந்த நாட்டிலையும் நடக்க கிடையாது. அவன் சோத்துக்கும் இடம் இல்லைங்கிறதுக்காக செய்யறான் தவிர அவன் ஒரு டைப்பா இன்னொரு டைப்பா இஸ்லாத்தை மீறின மாதிரி அவன் வேற ஒரு டைப்ல இஸ்லாத்தை மீறுவான். இந்த மாதிரி மக்கள் புரட்சி இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சுங்கிற மாதிரி மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க, அதுதான் தப்பு. ஆனால் இவருக்கு ஒரு உலகத்துல கஷ்டம் தரக்கூடிய ஒரு ஆட்சியை நீக்கிட்டு குறைந்த கஷ்டம் தரக்கூடிய ஒரு ஆட்சியை உண்டாக்குவோம் என்கிற அளவில் அது அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும்.